இங்க ஒரு பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பொம்மையை கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம்னா நார்மலா கிடையாது, மனிதர்கள் எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணு பொம்மையை கல்யாணம் பண்ணிக்கிறா. திருமணம் முடிஞ்சதும் அந்த பொண்ணோட மாமியார் என்ன பண்றாங்கன்னா கோடிக்கணக்கான பணத்தை இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதும் இந்த பொண்ணு கோடிக்கணக்கான பணத்தை பார்த்துட்டு உடனே தான் லவ் பண்ற பையன் கிட்ட போயிட்டு இதே மாதிரி நம்ம 2 பேரும் வந்து பார்த்தோம்னா கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த வீட்டிலே தங்கிக்கலாம், என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. அப்புறம் இந்த பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும் போது யாரோத்தவங்க இந்த பொண்ணு குளிக்கிறத பாக்குற மாதிரி தெரியுது. இந்த வீட்டுல கீரனும் அந்த பொம்மை மட்டும் தான் இருக்கு. யாரு கீரன் குளிக்கிறத பாக்குறான்ட்டு தெரியல. அது மட்டும் இல்லாம கீரனோட சோப்பு வெளியே போயிருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா யாரோத்தவங்க புள்ள தள்ளி விடுற மாதிரி தெரியுது. உடனே கீரனுக்கு என்ன பண்றா, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியே போய் பார்க்கும்போது கீரன் வச்ச பொம்மை வேற இடத்துல நின்றுட்டு இருக்கத பாக்குறா. அப்பதான் கீரனுக்கு ஒரு விஷயம் தெரிய போறது, இது ஒரு மந்திர பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா இந்த பொம்மையை கல்யாணம் பண்ணிட்டு அடிமை மாதிரி இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த வீட்டை விட்டு யாராலுமே வெளியே போக முடியாது அப்படின்றத கிரண் அப்பதான் புரிஞ்சுக்கிறா.